கண்டனை உரை நிறுத்துமாறு நினைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மது விலக்குக்கான ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஈரோடு மாநகரில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஈரோடு கிழக்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ஏ சித்திக் அவர்களை, வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய ஈரோடு மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் என்ன சம்சுதீன் அவர்களை, எனக்கு முன்னாலே கண்டன உரை ஆற்றி நிறைவு செய்திருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சகோதரர் ஜாஃபர் சாதிக் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சாதிக் அவர்களை, எனக்கு பின்னால சிறப்பானதொரு எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை பிரதிநிதியுமான அன்பு சகோதரர் அண்ணன் சுல்தான் அமீர் அவர்களை, இறுதியில் கண்டன உரை நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு மாவட்டத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பு செயலாளர் அன்பு சகோதரர் சலீம் அவர்களை, பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை, எந்த நோக்கத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற வியாபார மக்களை, வியாபார பெருங்குடி மக்களை, மாணவ சமுதாய மக்களை, தாய்மார்களை, உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த வல்ல இறைவனுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய், அன்பிற்குரிய பெரியவர்களை, கடந்த மாதம் கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் அருந்திய 63 நபர்கள் அகால மரணம் அடைந்திருக்கின்றார். அது என்ன விசச்சாராயம்? அது ஏன் இந்த நேரத்தில் இந்த விசச்சாராய நிகழ்வு என்ற ஒரு பெரிய சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகிறது. அதுவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவித்ததன் பிறகு அந்த பகுதியில இவ்வளவு நாட்களாக இல்லாத இந்த கள்ளச்சாராய நிகழ்ந்திருக்கிறது என்பது ஒரு சந்தேகத்தை எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்கள் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று கர்ஜித்து முழங்கினார். அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய நிகழ்வுக்கு காரணமான அதிகாரிகள் மீது உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களை நீங்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவது மட்டுமல்லாமல் அவருடைய வைப்பு நிதியிலிருந்து மரணமடைந்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்த 10 லட்சம் ரூபாயை அந்த சரகத்திற்கு உட்பட்ட அனைத்து அரசு அலுவலர்களுடைய வைப்பு நிதியில் இருந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை முழங்கினார். அன்றைக்குரிய பெரியவர்களை, நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கு. இந்த பெரியார் பூமி மனிதனுக்கு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று முழங்கினாரே தந்தை பெரியார், காந்தி அறிவித்த கள்ளுக்கடை போராட்டத்தை ஈரோடு மாநகரில், ஈரோடு மாவட்டத்தில் செம்மையாக நிகழ்த்தினார். ஒரு கட்டத்தில் உச்சகட்டத்தில் போன அந்த போராட்டம், காந்தியடிகளை சந்தித்து கேட்கிறார்கள், நீங்கள் அந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். காந்தியடிகள் சொன்னார், பெரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். காந்தியடிகள் சொன்னார், இது என் கையில் இல்ல, பெரியாருடைய மனைவியும் பெரியாருடைய சகோதரி என்ற 2 பெண்கள் கையில் இருக்கிறது என்று சொன்னார். பெரியார் கள்ளுக்கடைக்கு எதிராக எவ்வாறு ஒரு முன்னோட்டமாக திகழ்ந்தார் என்று சொன்னால், தென்னை மரங்கள் இருந்தால் தானே கள்ளுக்கடை வரும், கள்ளு பருவார்கள் என்று தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருக்கிற 500 தென்னை மரங்களை வெட்டிச்சாய். தாயுள்ளம் கொண்ட இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களை பார்த்து கேட்கிறோம், உங்களுடைய பொன்னான ஆட்சியில பொன்னான திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள். அது மாணவர்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், கல்லூரி பெண்களுக்காக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுக்காக இருக்கட்டும், குடும்ப பெண்களுக்காக இருக்கட்டும், உங்களுடைய பொன்னான ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல குடியினால் சீரழிக்கக்கூடிய குடும்பங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சராசரியாக உழைக்கக்கூடிய ஒருவன்
ஒரு கூலி வேலைக்கு சென்று ஒரு கூலி ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் வாங்குகிறான் என்று சொன்னால் அவன் மீதம் குடும்பத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தொகை எவ்வளவு என்பதை நீங்கள் சிந்தித்து பாரு. குடியினால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் முதல் கொண்டு பள்ளி மாணவர்கள் வரை இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றனர். உலக சுகாதார மையம் என்று சொல்லக்கூடிய WHO ஒரு அறிக்கை எடுத்திருக்கிறது. 15 வயது முதல் 19 வயதுடைய மாணவர்களுடைய குடிப்பழக்கத்தினுடைய எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் அளவுக்கு அதிகமாக இரட்டிப்பாக இருக்கிறது என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை அளித்திருக்கிறது. நீங்கள் தாயில்லத்தோடு அணுகக்கூடிய முதல்வர் அவர்களை 2016 சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்கும் போது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி அமைந்தால் நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்ற ஒரு தேர்தல் அறிக்கையில நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தார். கலைஞர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் செவ்வனே நிறைவேற்றுகிற முதல்வர் அவர்களே, உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மக்களை காப்பாற்றும் பொறுப்பு இந்த ஆட்சியிலே நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் எதில் வரும் எந்த ஆட்சியிலும் இது நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லை என்பதை மனிதநேய மக்கள் கட்சி உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அதே போலவே பொருளாதார திட்டங்களை பல திட்டங்களை நீங்கள் வகுத்தீர்கள். மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாங்கள் போராடவில்லை, அரசுக்கு எதிராக நாங்கள் போராடவில்லை, மதுவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கின்றோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்கள் வழிகாட்டியாக இருந்திருக்கிறீர்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இன்று ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இந்த இந்தியாவிலே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலே இருந்து நீங்கள் ஆரம்பித்த புரட்சி படை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறு மக்களுடைய செல்வாக்கு உங்களை இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் மதுவிலக்கை இந்த தேசத்திலே தமிழகத்திலே முதல் மாநிலமாக நீங்கள் நடைமுறைப்படுத்தக் கூடாது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அருமை பெரியோர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகுதான் இந்த தேசத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான குற்றங்களை குறைத்திருக்கிறோம். அது என்ஐஏவாக இருக்கும், சிஐஏவாக இருக்கட்டும், சிஐஏ போராட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிய திராவிட முதல்வர் நீங்கள். அதே போலவே பல்வேறு அடக்குமுறைகளை நீங்கள் எதிர்த்திருக்கிறீர்கள். நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ஏன் மதுவிலக்கை நீங்கள் அமுல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அருமையான முதல்வர் அவர்களே, மரணத்திலே 40% மரணங்கள், விபத்தினால் ஏற்படக்கூடிய 40% மரணங்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய. அது மட்டுமல்ல, இன்று பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு போதை பொழுக்கும் சகோதரர் சொன்னால பேப்பர் வடிவிலே வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் சாக்லேட், கேக் போன்ற வடிவிலே போதை வஸ்துக்கள் இன்று மாணவர்களை சூழ்ந்திருக்கிறது. பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் வீடு வந்தா ஒரு காலத்துல புகை பிடிக்கும் பழக்கம் இருக்கும், புகை பிடித்தாலும் கூட மது அருந்தினாலும் வாசம் வரும். ஆனால் இன்று வாசனையே வராத அளவுக்கு போதை வஸ்துக்கள் வந்துவிட்டது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் தமிழகத்தினுடைய பெண்களுடைய தாலியை நீங்கள் பாதுகாடுங்கள், மாணவ சமுதாயத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை உங்கள் மத்தியில முன்வைத்து தமிழகத்திலே தமிழகம் பூராவும் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். விரைவாக நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். உங்கள் பின்னாலே இந்தியா கூட்டணி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். பூரண விதைக்கும் மதுவிலக்கை தமிழகத்திலே நீங்கள் அமல்படுத்தி முன்மாதிரியாக திகழ்கள் கூடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய